இந்த காதுக்கு இன்பமான காரியங்கள் கேட்பதற்காக மக்கள் ஓடி நடப்பார்கள் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன் பரிசுத்த ஆவியானவர் பைபிளில் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு காலகட்டம் வரும்பொழுது மக்கள் எல்லாம் கேட்பதற்கு இன்பமான ஆறுதல் மொழிகள் கேட்டு தங்களை விருப்பத்திற்கேற்ப பிரசங்கம் வைக்கின்ற மக்களை தேடி அலைவார்கள் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் இறைவார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். அதான் ஆச்சரியம். 2 தீமோத்தியிலே 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் இப்படியாக படிக்கின்றோம். பைபிள் உள்ளவர்கள் திறந்து பார்த்து கொள்ளுங்கள். 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக நாம் படிக்கின்றோம். ஒரு காலம் வரும், பரிசுத்தாவி சொல்லுகிறார், ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். நமக்கு நலம் தருகின்ற போதனைகள் சொல்வது தாங்க மாட்டார்கள். அருவருப்பா சலிப்பா தோணுமாம். மாறாக செவித்திணவு கொண்டவர்களாய், வார்த்தை பார்த்தீங்களா, செவித்திணவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களே அவர்கள் திரட்டிக் கொள்வார்கள். தங்களுக்கு விருப்பமான, தங்களுக்கு சாதகமான காரியங்கள் சொல்லுகின்ற மக்கள் பின்னாடி ஓடுகின்ற காலகட்டம் உருவாகும் என்று இறைச்செய்தியிலே ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வைத்தார்.